இங்க ஒரு வயசான பெரியவர் வினோதமான மாத்திரைகளை ஒரு தட்டை கொடுக்கறாரு. இவரு இந்த மாத்திரையை முழுங்கிட்டு 30 வருஷத்துக்கு பின்னாடி போய் பாஸ்ட்ல அங்க அவரையே பாக்குறாரு. அப்படி பார்த்துட்டு அவங்கிட்ட நான் ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல ட்ரை பண்றாரு. ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்படி இவர் சொல்லிட்டு இருக்கும்போது டக்குன்னு மறைஞ்சிடுறாரு. என்னன்னு பார்த்தா இந்த டேப்லெட்டை யூஸ் பண்றதுனால பாஸ்ட்ல நம்மளால 20 நிமிஷம் தான் இருக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிறாரு. இப்படி தெரிஞ்சுக்கிட்ட இவரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன அவரோட காதலி பார்க்கலாம்னு சொல்லி நினைக்கிறாரு. சேம் டைம் பாஸ்ட்ல இருக்கிறவன் நேத்து நடந்ததெல்லாம் உண்மைதானான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு அவனோட கையில திரும்ப வாங்கன்னு சொல்லி டேட்டூ குத்துறான். இது அப்படியே ஃபியூச்சர்ல ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஃபியூச்சர்ல அவர் இதை பார்த்துட்டு திரும்பவும் அந்த டேப்லெட்டை போட்டு டைம் டிராவல் பண்ணி பாஸ்ட்டுக்கு வராரு. அப்படி வந்துட்டு அவங்ககிட்ட இந்த டேட்டூ காட்டுறாரு. அவனும் இந்த டேட்டூ பார்த்துட்டு இதெல்லாம் உண்மைதான்னு கன்ஃபார்ம் பண்ணிடுறான். அப்ப அவரு அங்க இறந்து போனவரோட காதலி பாக்குறாரு. அவங்கள பார்த்ததும் அப்படியே நின்னு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. ஃபுல்லா எமோஷனல் ஆயிடுறாரு. இவர் இப்படி பாக்குறத அவன் பார்த்துட்டு ஏன் இப்படி இவ்வளவு எமோஷனலோட யோனாவை பாக்குறீங்க, யோனா நம்ம கூட ஃபியூச்சர்ல இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு அவரு யோனா இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போறா, சோ அவளை லாஸ்டா ஒரு டைம் பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தேன். நான் அவளை பார்த்துட்டேன், இதுக்கப்புறம் நான் டைம் டிராவல் பண்ணி இந்த மாதிரி இங்க வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து போயிடுறாரு. இதை கேட்ட இவனுக்கு பக்குன்னு இருக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல. யோனா சாக போறான்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. அதனால அவரை திரும்ப வர வைக்கணும்னு சொல்லிட்டு இவங்க டெய்லியும் கேட்கற அந்த சிடியில போயிட்டு மாமோட ஆல்பம் பாருங்கன்னு எழுதிட்டு அந்த ஆல்பம்ல ஒரு லெட்டரையும் வச்சிடறான். இது அப்படியே ஃபியூச்சர்ல ரிஃப்ளெக்ட் ஆகி அவர் அந்த சிடியில எழுதி இருக்கிறத பார்த்துட்டு மாமோட ஆல்பம்ல இருக்கிற லெட்டர் எடுத்து படிக்கிறாரு. அதுல நீங்க மட்டும் திரும்ப வரல அப்படின்னா என்னோட வாழ்க்கையை நானே அழிச்சுப்பேன் அப்படின்னு அவன் எழுதியிருக்கான். சோ அதனால வேற வழியே தெரியாம இவரும் அந்த டேப்லெட்டை போட்டு திரும்ப அந்த பாஸ்ட்டுக்கே போறாரு. அப்படி போனவர்கிட்ட பாஸ்ட்ல இருக்கிறவன் யோனாக்கு என்ன ஆச்சு எனக்கு தெரிஞ்சு அவனும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவன் கேட்கறான். அதுக்கு அவரு